மா நீங்க போன்ல காண்டாக்ட் பண்ணவரு பிளட் கொடுத்துட்டு போயிட்டாருமா. ஐயோ எங்கங்க அவரு? அவருக்கு நான் தேங்க்ஸ் கூட சொல்லலையே. அட இப்பதாம்மா போறாரு. ஒயிட் கலர் ஷர்ட், கையில ப்ளூ கலர் கோட் வச்சிருக்காருமா. ஷியாம், நீங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சார் சார் யா, அந்த ஃபைல்ஸ்லாம் ரெடியா வச்சிருங்க. சார் என்ன இது? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலையே. ஆனந்த், எனக்கு என்னமோ இந்த இடம் வசுக்கு நல்லபடி அமையும் தோணுது. ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம். மேடம் சொல்லுங்க, என்னாச்சு? ஆனந்த், ஐயோ ஆனந்த், ஏன் யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? ஆனந்த், அர்ஜுன் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க எல்லாருக்கும் ட்ரை பண்ண, யாருமே எடுக்கல. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப ஐசியூல இருக்காரு ஆனந்த். எந்த ஹாஸ்பிடல்னு சொல்லுங்க. நீங்க உடனே கெட்வெல் ஹாஸ்பிடலுக்கு வாங்க. என்னப்பா, என்னாச்சு? அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா? என்னப்பா சொல்ற? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறதா வசுந்தரா சொல்றாங்க. ஐயோ, வாங்கம்மா போலாம். அம்மா, இங்க அர்ஜுன்ங்கிற ஒரு பேஷண்ட் ஐசியூல இருக்கு. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போங்க. ஓகே ஓகே. வா மம்மி. ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. வசுந்தரா, என்னாச்சு? எப்படி என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா, அர்ஜுன் சார். ஏய், கோணவாய் மட்டும்தான் ஓவர் ஆக்ட் பண்ணுவாளா? இப்ப பாரு இந்த கடையநல்லூர் காந்திமதியே. வசு, சொல்லு வசு, என்னாச்சு? அர்ஜுன் சாருக்கு என்னாச்சு? சொல்லுமா. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி வசு? சொல்லுமா. ஐயோ 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 ஐயோ, ஆனா உன்ன ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இப்படி துப்பாக்கியை தூக்கிட்டு நடப்பாரே அந்த அர்ஜுன் தம்பி, அதை மட்டும் எடுத்துட்டு போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? பாட்டி, துப்பாக்கிக்கும் ஆக்சிடென்ட்க்கும் என்ன பாட்டி சம்பந்தம்? பேசாம இரு, எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அப்புறம் மாட்டிக்க போறோம். அக்கா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இது ஹாஸ்பிட்டல். ஏதாவது லொட லொடன்னு பேசி எல்லாரையும் டென்ஷன் பண்ணாத. ஏண்டா தம்பி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போய் தான்டா அர்ஜுன் தம்பிக்கு இப்படி அடிபட்டுச்சு. அந்த வயிற்றுல தான் நான் இப்படி பேசுறேன்டா. உன்னை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. ஏதாவது பேசி என் மானத்தை வாங்காத. மானமா? அதெல்லாம் வேற இருக்கு அவனுக்கு. என்னாச்சு வசு? அர்ஜுனுக்கு என்னாச்சு? ஐயோ, சொல்லு வசுந்தரா, என்னாச்சு? பிரேக் பிடிக்காம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க? கார் நல்ல கண்டிஷன்ல தானே இருந்துச்சு. பிரேக் பிடிக்கல போல இருக்கு சார். ஐயோ, மாட்டி விட்டுருவா போல இருக்கே. ஐயோ, பரவாயில்லடா சோதி, கரெக்டா பண்ணிட்டியே. ஆனா இவ முகத்தை பார்த்தா பெருசா ஒண்ணும் ஆன மாதிரி தெரியலையே. யாரோட கெட்ட நேரமும் இப்படி ஆயிடுச்சு. வசு, இப்ப அர்ஜுன் தம்பி எப்படிமா இருக்காரு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா? நீ கவலைப்படாத வசு, அர்ஜுனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லபடியா எந்திரிச்சு வந்துருவான். ஆமாம்மா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நிச்சயமா தம்பி மீண்டு வந்துருவாரு. எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஆமாடா தம்பி, நீயும் உன் பொண்டாட்டியும் சோத்துக்கே வழி இல்லாம அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துட்டு நின்னீங்க. அப்ப அர்ஜுன் தம்பி தான் வந்து உங்களை கௌரவமா மரியாதையா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இப்ப வரைக்கும் நல்லா சோறு போட்டுட்டு இருக்கு. அக்கா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் இவளாலதான். எப்ப இவளுக்காக கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சானோ அப்பையில இருந்து அலையறான். இப்ப பாருங்க, உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு. ஐயோ, என்ன கரெக்டா பேசுறீங்க? சொன்னீங்க தச்சி, கரெக்டா சொன்னீங்க. நம்ம அர்ஜுன் தம்பி கிட்ட இந்த மாப்பிள்ளை பாக்குற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு சொல்லுங்க. அத்தாச்சி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ரொம்ப அலையறானேன்னு சொன்னேன். மத்தபடி எல்லாம் அர்ஜுனோட இஷ்டம் தானே. அது எதுக்கு இப்ப பேசுறீங்க? அதான பார்த்தேன். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான். ஆஸ்திரேலியாக்காரி பர்ஃபார்மன்ஸ் பின்றாளே. இந்திரா,
அப்படி சொல்லாத. இந்த விஷயத்துல வசுந்தராவை நாம குறை சொல்லவே கூடாது. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து இவதான் அர்ஜுனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல அவனோட உயிரை காப்பாத்தினது ஒரு பொண்ணுதான். இப்ப காப்பாத்தி இருக்கிறதும் ஒரு பொண்ணுதான். அர்ஜுனுக்கு நிச்சயமா ஒண்ணும் ஆகாது. வசு மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் சரியாயிருவாரு. மம்மி, சின்ன வயசுலயே இவ தான் அர்ஜுன் மாமா உயிரை காப்பாத்துனா. இப்பவும் காப்பாத்திருக்கா. மாமா தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் இவதான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் நாம அம்பேல். ஆமாண்டி, ஆனா அது நடக்க நான் விட மாட்டேன். இவளுக என்ன பேசிட்டு இருக்காளுவ? ஓலப்பாய்க்குள்ள ஊசி வெடியை கொளுத்தி போட்ட மாதிரி. ஏற்கனவே அந்த ஆட்டக்காரி நான் சோதிக்கிட்ட பேசினதை கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இவளுகளும் ஏதாவது மோப்பம் பிடிச்சிருப்பாளுகளோ? இந்த கிழவி வேற பம்மிக்கிட்டே இருக்கே. அர்ஜுன ஒருவேளை ஆக்சிடென்ட்ல சிக்க வச்சிருக்குமோ? அதெல்லாம் இருக்கவே இருக்காது. கண்ணுல மைய அள்ளி அப்பிக்கிட்டு ஆத்தாளும் பொண்ணும் குரலி வித்த காட்டத்தான் லாயக்கு. இருந்தாலும் இருக்கும் மம்மி, அந்த கிழவிய நம்பவே கூடாது. அது ஒரு மாதிரியான ஆளுதான். யாரடி நம்புனா? சும்மா அது கூட உப்புக்கு நான் உறவாடிட்டு இருக்கேன். ஏன் இங்க நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல. பேஷண்ட் கண்ணை திறக்க இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். வசு, நான் சொன்னல நீ இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. வசு, ஏதோ நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். வசு, நீ வேணா பாரு, அர்ஜுன் தம்பி இப்ப எல்லார்கிட்டயும் பேசுவார் பாரு. நான் போய் பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன். என்னன்னு ராத்திரி சோத்துக்கு உண்டை கட்டி ஏற்பாடு பண்ணுனா? என்னம்மா இப்படி எல்லாம் அபசகுனமா பேசுறீங்க? இல்லங்க, நான் விளக்கேத்துறேன். நான் பிள்ளையார் கோயிலுக்கு போய் அர்ஜுன் தம்பி நல்லபடியா குணமாகி சீக்கிரமா திரும்பி வரணும்னு கடவுள்கிட்ட வேண்ட போறேன். வேண்டுவேன். பெரிய தம்பிங்க. பெரிய தம்பியா? அர்ஜுன் சாருங்க. ஐசியூல இருக்காரு. ஐசியூவா? தம்பி, பெரிய தம்பி, சின்ன தம்பி, உத்தமன். பெரிய தம்பி எப்படி இருக்காரு? ஒன்னும் ஆகல அவர் உத்தமன். நல்லபடியா இருக்காருல? நீங்க ஒண்ணும் பிரச்சனை பதட்டப்படாதீங்க. இல்லையா? அண்ணன் நல்லா தான் இருக்காரு. ஐயோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் வாங்குற காசுக்கு மேல ரொம்ப நடிக்கிறானே. தம்பி சஃபாரி உத்தமா, ஆமா நீ அர்ஜுன் தம்பியோட தானே எப்பவுமே போயிட்டு வந்துகிட்டு இருப்ப. ஆனா உன் கை காலு தலை எல்லாமே நல்லா இருக்கு. உனக்கு எதுவும் அடிப்படலையாப்பா? நான் தான் அவரு கூட போவே இல்லையே. நினைச்சேன். ஏன் உனக்கு இந்த மாதிரி நடக்கணும் முன்னாடியே தெரியுமா? சின்ன தம்பி என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? என்ன சொல்ல சொல்ல சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ண முழிச்சிருவாரு. தும்பி நடிக்கிறானே. நீங்க போய் பார்க்கலாம். அதிகமா பேச்சு கொடுக்காதீங்க. அவரை ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, புரியுதா? வாங்க தம்பி. வா வசு. வா மம்மி. தம்பி, அர்ஜுன் தம்பி இப்ப பரவாயில்லையா? அர்ஜுன் தம்பி, அர்ஜுன், அர்ஜுன் என்ன பாச்சு? இப்படி கிடக்குறியடா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? உனக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியும்பா. ஆனா பதட்டப்படாம இருக்க முடியலையே. பதட்டம் நிச்சயம் இருக்கதானே செய்யும். அம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க பதட்டப்பட தேவையே இல்லம்மா. நான் பாத்துக்கிறேம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல. அர்ஜுன் சார், எப்படி இருக்கீங்க அர்ஜுன் சார்? வசு, அர்ஜுன் பாத்து. நல்லா இருக்கேன் வசு. மாப்பிள்ளைய பாத்துட்டேன். சூப்பர். அழகுல குணத்துல ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. நீ எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப அறிவான மாப்பிள்ளை வசு. நேர்ல பார்த்தா அவர் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வசு. உத்தமன் சொல்லலையா? போங்க உத்தமன். வசு, நான் முடிவு பண்ணிட்டேன் வசு.
இவர்தான் உனக்கு மாப்பிள்ள. நான் மாப்பிள்ளைய பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். போ வசு. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும் அர்ஜுன், நீ இப்ப ரெஸ்ட் எடு. உனக்கே தலையில அடிபட்டிருக்கு. இந்த மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலான்னு உங்க அத்தை சொல்றாங்க, அப்படிதானே? அடி என்ன அடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு பெருசாவே தெரியல. அந்த மாப்பிள்ளை நீங்க எல்லாரும் பார்க்கணும். மா சூப்பர்மா. மாப்பிள்ளை வந்து வசுக்கு கரெக்டான ஆளுமா. சார், உங்க பொண்ணுக்கு அருமையான மாப்பிள்ளைய பார்த்தாச்சு. ஆண்டி, உங்க வீட்டுக்கு நல்ல குணமான மாப்பிள்ளை வரப்போறாரு. இந்த காலத்துல இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வசுவோட நல்ல குணத்துக்கும் தங்கமான மனசுக்கும் தான் இந்த மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அண்ணா ரெஸ்ட் எடுங்கண்ணா. டாக்டர் உங்களை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கண்ணா. இருடா, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியடா. ரொம்ப சின்ன அடிதான்டா. இதுக்கு போய் இவ்வளவு எல்லாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணா அதெல்லாம் புரியுது. இந்த சந்தர்ப்பத்துல இதெல்லாம் பேச வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இருடா வசு, என்ன பத்தி நீ கவலையே படாத. உத்தமன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் போய் புரோக்கர் கிட்ட பேசிடுவாரு. இனிமேல் எல்லாமே வேகமா நடக்கும். பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாம் பரபரப்பா நடக்கும் பாரு வசு. அர்ஜுன் சார் ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஓகே வசு, இனிமே நான் பேசல, விடு. பாத்தியாடி, நான் சொன்னப்ப கேக்கல, அவ சொன்னதும் வாய் மூடிட்டான். இப்ப எப்படிப்பா இருக்கு? அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? பேஷண்ட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாரும் வெளியில் இருங்க. போங்க. மிஸ்ஸஸ் அர்ஜுன், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போய் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே. மிஸ்ஸஸ் அர்ஜுனுங்கிறாரு. உங்களை தான் மிஸ்ஸஸ் அர்ஜுன். மறுபடியும் மிஸ்ஸஸ் அர்ஜுனுங்கிறாரு. இதுல ஏதோ வில்லங்க இருக்கே. இந்த பாருங்க மிஸ்ஸஸ் அர்ஜுன், இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கிற மாதிரி அவருக்கு டேப்லெட் கொடுக்கணும். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு மாத்திரை கொடுக்கணும். மிஸ் பண்ணக்கூடாது. நைட் தூங்க வச்சு கவனமா பார்த்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்தாங்க. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எல்லாம் சீக்கிரமா கிளம்பிடுங்க. அண்ணி பாத்தீங்களா இவ அடிக்கிற கூத்த? நம்ம இல்லாதப்ப இவதான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டி மாதிரி எல்லார்கிட்டயும் அலப்பற பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்ப அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன? ஏய், யார் உனக்கு இந்த உரிமையை கொடுத்தது? நீ என்ன அர்ஜுனுக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா? மேடம், அது வந்து என்ன நடந்துச்சுன்னா... என்னடி வந்து போய் ஏதோ கொஞ்சம் எடை கொடுத்தா தலைக்கு மேல ஏறிடுவ போல இருக்கே. இந்த அளவுக்கு யாரடி உனக்கு உரிமை கொடுத்தது? அதானே. ஏய், கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடி. இப்படி உம்மா நின்னுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஐயோ அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அதுக்கெல்லாம் வசு பதில் சொல்லுவா. ஏய், நீ முதல்ல வாய் மூடிட்டு பேசாம இருடி. ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கெல்லாம் இவ பொண்டாட்டியா? அவங்க கேட்டதுக்கு இவ அமைதியா இருக்கா. நீ ஏன் வாயை அடைக்க பாக்குறியா? ஏய், நீ இவருக்கு பொண்டாட்டியா? சொல்லுடி. அக்கா கொஞ்சம் மரியாதையா பேசுக்கா. ஏண்டா தொம்பி, டாக்டர் இவ அர்ஜுன் பொண்டாட்டின்னு சொல்லி இவகிட்ட மருந்து மாத்திரை எல்லாம் குடுத்துட்டு போறாரு. நீ என்னடா இவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம ஏன் வாயை அடைக்கிற? டேய், கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கலாம்டா, ஆனா இழவு வீட்டுல பொணமா இருக்க ஆசைப்படக்கூடாதுடா. உன் பொண்ணு பேராசையில துடிக்கிறா. ஐயோ, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. அர்ஜுன், அமைதியா இருக்கணும்.
அர்ஜுன் வேண்டாம். வசு ஏதோ சொல்ல வராமா, வெயிட் பண்ணுங்க. சொல்லு வசு. அவ சொல்ல வரதை கேட்காம ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். என்ன சத்தம்னு இங்க வந்தா இப்படி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. மேடம், நான் சொல்றேன், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மாட்டாங்க. நெருங்கின சொந்தக்காரங்க கூட இருந்தாதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால நான் தான் இவங்களை இவரோட ஒய்ஃப்னு டாக்டர் கிட்ட போய் சொல்ல சொன்னேன். மேடம் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் சார் உயிரை காப்பாத்த வேற வழி இல்லைங்கிறதால அப்புறமா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க தான் இவருக்கு மறுபிறவி கொடுத்திருக்காங்க. மேடம் மட்டும் அப்படி சொல்லலன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டே கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க என்னடானா உயிரை காப்பாத்தினவங்கள ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் வெளியில இருங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ ரெஸ்ட் எடு அர்ஜுன். என்ன கிளவி பம்மி பம்மி போகுது? பேபி, டேய் சோதி, என்ன பேபி, ஆபரேஷன் சக்சஸா? ஐயோ பெரிய சக்சஸ்டா ஜோதி. அப்படி போடு பேபி. இந்த ஜோதிமணி வச்ச குறி தப்பவே தப்பாது. இனிமே வசு எனக்கு தான் பேபி. இந்த கரண்ட் கம்பியில கரண்ட் மறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது என் காதல். இனிமே தான் பேபி பத்திக்கிட்டு எரிய போகுது. ஆமா ஆமாடா சோதி, உன் காதல் அப்படியே பத்திக்கிட்டு எரிய போறது இல்ல, நீயே கப கப கபன்னு எரிய போறடா. என்ன பேபி இப்படி சொல்ற? பொட 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 விளக்கு மாத்து கட்ட. டேய், தலையில 4 தையல போட்டுக்கிட்டு அந்த அர்ஜுன் எழுந்து உட்கார்ந்துகிட்டு அப்படியே சுறுசுறுப்பா அந்த ஆட்டக்காரிக்கு பாத்துருக்கிற மாப்பிளைய பத்தி வாய்க்கிழிய பேசுறான்டா. என்ன பேபி இப்படி சொல்ற? அட ஆமாண்டா, விளக்கு மாத்த கட்ட. டேய், நீ சின்ன சின்ன விஷயங்களா பண்ண போது 2 பேரும் சின்ன சின்னதா சேர்ந்தாங்கடா. இப்ப நீ பெருசா பண்ணிட்டியா, அதான் 2 பேரும் பெருசா அப்படியே சேர்ந்துட்டாங்க. புரியல பேபி, புரியுற மாதிரி சொல்ல. வீணா போனவனை விளக்கு மாத்த கட்ட. அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காடா. அர்ஜுன் பைய பொழைச்சிட்டான்டா. பேபி, நான் தான் கார் பிரேக்கோட ஒயரை கட் பண்ணி விட்டேனே, அப்புறம் எப்படி அவன் பொழைச்சி? நீ கார் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டலாம் சரிதான்டா, உன் ஆபரேஷன் சக்சஸ். ஆனா அவன் பொழைச்சிட்டானேடா. டேய், நீ பண்றது எல்லாமே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு தான்டா காரணமாவே இருக்கு.